ஜூலியஸ் சீசர் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய அரசர். அவர் நல்ல போர் திறமை வாய்ந்தவர், நல்ல நேர்மையானவர், நல்ல திறமை வாய்ந்தவர் ஜூலியஸ் சீசர். அவருடைய பெயரில் தான் ஜூலை மாதமே உருவானது என்று சொல்வார்கள். அவருடைய நினைவாகத்தான், அந்த பேரரசரின் நினைவாகத்தான் ஜூலை மாதம், ஜூலியஸ் சீசர் என்ப பெயரிலிருந்து ஜூலை மாதம் உருவானது என்று சொல்வார்கள். அவர் ஒரு முறை கடலில் பயணிக்கும் போது பெரும் புயல் காற்று வீசுகிறது. அவருக்கு என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த படகோட்டியின் பெயர் அமிக்காலஸ். அந்த அமிக்காலஸ் என்ன செய்கிறான், பயம் வந்து விட்டது. பயங்கரமான புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுகிறது, படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. அங்கே படகை செலுத்துவதை நிறுத்திவிட்டு ஜூலியஸ் சீசர் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் படகின் மேல். காற்று அவர் மேல் மோதி திரும்பி செல்கிறது. அதை பார்த்துவிட்டு பயந்து போய் அவன் சொல்கிறான், காற்று பலமாக அடிக்கிறது மன்னரே, நாம் என்ன செய்வது என்று கேட்கிறார். அதற்கு சொல்கிறார் ஜூலியஸ் சீசர், அவசியம் இதை கவனமாக கேளுங்கள். ஜூலியஸ் சீசர் சொன்னார், நீ ஜூலியஸ் சீசர் என்ற பேரரசனை மட்டும் சுமந்து செல்லவில்லை, ஜூலியஸ் சீசரிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் சுமந்து செல்கிறாய். அதனால் இந்த புயல் நம்மிடம் தோற்றுவிடும், நாம் வென்று விடுவோம், தைரியமாக படகை செலுத்து என்று சொன்னார். அவர் சொன்னதைப் போலவே தைரியமாக அந்த படகோட்டி அமிக்காலஸ் படகை செலுத்துகிறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தன்னுடைய நாட்டை அவர் சேரும்போது சுத்தமாக அந்த சூறைக்காற்று புயற்காற்று நின்றிருந்தது. அங்கே ஜூலியஸ் சீசரின் தன்னம்பிக்கை வென்றிருந்தது.